இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் கெப்பாசிட்டர். இந்த டைப் ஆஃப் கெப்பாசிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் தான் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் கெப்பாசிட்டர் வீடியோ சொல்லக்குள்ள இந்த எஸ்எம்டி டைப் கெப்பாசிட்டர்னு விட்டுட்டேன். இதுக்கு பொலாரிட்டின்னு இருக்குது. இந்த பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து மைனஸு. அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து பிரிண்டர் சர்க்யூட் போர்டில் சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். டெஸ்டிங் பண்ணுறப்பையும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து சுவிட்சு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்செலாம் வந்து பவர் சுவிட்சு. இந்த சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா டெக்டைல் சுவிட்சு, எஸ்எம்டி டைப்பு. இது சுவிட்சு சர்க்யூட்டில் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோசரம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ ஹோல் டைப்பு. எஸ்எம்டி டைப்பில் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்க்யூட்டுக்கு கரண்ட் ஃப்ளோ இங்கே போகிறது வரது அதே மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஏசி வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுறதே இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். ஸோ இந்த ஒரே காம்பவுண்ட் வச்சு ஏசி டிசியை கன்வெர்ட் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கிற பகுதி ப்ளஸ்ஸு, அதுக்கு ஆப்போசிட்டான பகுதி மைனஸு, அனதர் ஒன் கனெக்டிங் அவுட்புட் ப்ளஸ்ஸு அவுட்புட் மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 4 பின்ஸ் இருக்கும். ப்ளஸ் மைனஸ் தானே இவங்களே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க மேலே.